வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வேலிட் பாலிண்ட்ரோம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் நம்ம ஸ்ட்ரிங்ஸில் இருக்க ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே எடுத்து லோவர் கேஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது ஒரு வேலிட் பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ணுறோம். பாலிண்ட்ரோமா இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாலிண்ட்ரோம்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம 2 வேர்ட்ஸ் லெவல் அண்ட் ஹலோ எடுத்திருக்கோம். 2 வேர்ட்ஸையும் ரிவர்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லெவலை ரிவர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு லெவல்னு வருது. ஹலோவை ரிவர்ஸ் பண்ணால் ஹலோவை ரிவர்ஸ் பண்ணால் ஹலோன்னு வரல. ஸோ இங்கே லெவல் தான் ஒரு வேலிடான பாலிண்ட்ரோம். இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்வேர்ட்லேருந்து ரீட் பண்ணாலும் பேக்வேர்ட்லேருந்து ரீட் பண்ணாலும் சேமாக இருக்கோ அதெல்லாம் பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். நம்ம கிவன் ஸ்ட்ரிங்கில் ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பேசஸ், அப்பர் அண்ட் லோவர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் இருக்குது. பட் நம்ம ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து லோவர் கேஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரிங் வேலிட் பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மட்டும் கிவன் ஸ்ட்ரிங்லேருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ண டெம்ப்னு ஒரு நியூ ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு கேரக்டராக ட்ராவல்ஸ் பண்ண நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென் ஆஃப் நம்மளோட கிவன் ஸ்ட்ரிங்கோட லென்த் கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம ஒரு கேரக்டராக ட்ராவல்ஸ் பண்ணுறப்போ நம்மளோட கரண்ட் கேரக்டர் ஒரு ஆல்ஃபபெட் ஆர் நம்பரான்னு எப்படி செக் பண்ணலாம். இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காக ஒரு பைத்தன் பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆல்நம்ட்டு. அது நம்மளோட கரண்ட் கேரக்டர் ஆல்ஃபபெட் ஆர் நம்பராக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இஃப் கரண்ட் கேரக்டர் எஸ் ஆஃப் ஐ இஸ் ஆல்நம் ஆல்ஃபபெட் ஆர் நம்பராக இருந்தால் ட்ரூன்னு வரும். ஸோ அப்போ நம்ம கரண்ட் கேரக்டரை டெம்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணும்போதே அதை லோவர் கேஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நியூ ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ணோம். பாலிண்ட்ரோம்க்கு என்ன கண்டிஷன்? ஃபார்வர்ட்லேருந்து ரீட் பண்ணாலும் பேக்வேர்ட்ஸ்லேருந்து ரீட் பண்ணாலும் சேமாக இருக்கணும். ஸோ நம்ம நியூ ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி நியூ ஸ்ட்ரிங் அண்ட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஈக்குவலாக இருந்தால் வேலிடான பாலிண்ட்ரோம். இப்போ நம்ம நியூ ஸ்ட்ரிங்கோட ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். பைத்தனில் ஒரு ஸ்ட்ரிங்கை ஈஸி அண்ட் எஃபிஷியண்ட்டாக ரிவர்ஸ் பண்ண நம்ம ஸ்லைசிங் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் நேம் :-1 இந்த மாதிரி நம்மளோட கிவன் ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக நம்ம ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் நம்மளோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கும் சேமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணால் போதும். இது ஒரு வேலிட் பாலிண்ட்ரோமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு பேஸ் டெஸ்ட் கேசஸ் எல்லாம் ரன் ஆகிடுச்சு. ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எல்லா டெஸ்ட் கேசஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.